வணக்கம் சார். வணக்கம். நீண்ட நாட்களுக்கு அப்புறமா விஜய் அவர்களினுடைய தாவேகா கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டமானது, சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, அவருக்கு வந்த விமர்சனங்கள் இல்ல மக்களுக்கு தர வேண்டிய விளக்க உரைய அந்த நிகழ்ச்சியில மொத்தமா குடுத்திருக்காங்க. இப்ப பேசும் பொருளா ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களை தாண்டியும் மாதவ அர்ஜுனா அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பயங்கர பேசும் பொருளா மாறிடுச்சு. இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு இதுல இருந்தது அப்படின்னா, இவங்க இன்னும் நீங்க நெறைய மீம்ஸ் கூட பார்த்திருப்பீங்க. இன்னும் அதே மாரி தான் பேசுறாங்க அப்படின்ற மாரியான மீம்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க தமிழக அரச குறை சொல்றீங்க. தமிழக அரசு சரியான பாதுகாப்பு தரல. இதெல்லாம் சொல்றீங்க சரி. தான் மேல ஒரு தப்பே இல்லாத மாதிரியே இப்ப வரைக்கும் சொல்றீங்க. ஏன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஹெசிடேட் பண்றீங்க? அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அத எப்படி பார்க்குறீங்க? நானும் இத கவனிச்சேன். நேத்து நைட்லாம் இத பத்தி எனக்கு ஒரே யோசனை தான். என்னமோ பேசுறவங்கலாம் பரிசுத்த ஆவி மாரி நம்மள அ ப்ளேம் பண்ற விதம் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா தான் இருக்கு. இப்ப அதுக்கு நாங்க தான் விளைவா, நாங்க தான் காரணமா அப்படின்னு நம்ம எல்லாரும் அப்படி காட்டுறாங்க. 38 நாளா எங்க மேல சேத்து, சாணி எல்லாத்தையும் கலப்பி அடிச்சு, தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. நாங்க முடிஞ்ச அளவுக்கு டிஃபென்ஸ் சைலன்ட்டா இருந்தோம். எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு சில பேர் டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அ எங்களோட விளக்கமா நாங்க ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டமா அத நடக்குது. அத பத்தி இது பண்றாங்க. அ அதுல இருக்க விமர்சனங்கள் எடுத்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க சொல்றது என்னன்னா இவ்வளோ எடுத்துக்கிட்டு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்களா? அது மன்னிப்பு கேட்டீங்களா? நியாயமானதா உங்களுக்கு தோணலையா? இல்ல இப்போ அந்த குடும்பத்துக்கிட்ட விஜயனா மன்னிப்பு கேட்டதா சொல்லப்படுது. ஓகேங்களா? இது வெளி மேடையில ஆமாங்க நான் தாங்க பொறுப்பு. அ இட்ஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் டேவே இத சொல்லியிருக்கலாம். இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்கலாம். அது தென் அண்ட் தேர் அங்கேயே நின்றுருக்கும். அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அ இப்போ வரைக்கும் இது ஆக்சுவலா போயிருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஒரு ஒரு ஆங்கிள்ல. ஆனா, இத நம்மளே ஒத்துக்கிட்ட மாரி ஆயிடும். இந்த பழி இந்த இறந்த 41 பேர் இறந்ததுக்கு காரணம் உண்மையிலே நம்ப தான்ற மாரி ஒத்துக்கிட்ட மாரி ஆயிடும். அவங்க அதுதான் காரணம் எதிர்பார்ப்பாங்க. இல்லவே இல்லன்னு சொல்றீங்களா? காரணம் இல்ல எங்களுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு மேடம். ஓகே. நாங்க சி அ ஒரு ஒரு நீங்க நீங்க கரூர் மட்டும் நினைக்கக்கூடாது. அ ஆரம்பத்திலேயே செப்டம்பர் 13, 15 ஆரம்பிக்கலாம்னு பிளான் போட்டு தான் ஒரு லிஸ்ட் ஒண்ணு ரெடி பண்ணி போய் டிஜிபி ஆஃபீஸ்ல தரோம். இது மல்டிபிள் பிளேஸஸ்ல ஒரே நாள்ல மல்டிபிள் லொகேஷன்ஸ் பண்ற மாரி பிளஸ் ஓவரால் தமிழ்நாடு பண்றோம்ன்ட்டு. ஸோ ஒரு ரூட் மேப்ப ரெடி பண்ணி குடுக்குறோம். அத அவங்க அப்ரூவ் பண்ணல. நீங்க போய் எஸ்பிய பாருங்கன்னு சொல்லி அங்க டைவர்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் இண்டிவிஜுவலா பெர்மிஷன் போகுது. நமக்கு எந்த ஸ்லாட்ல எங்க அவைலபிளா இருக்கோ அத மூவ் ஆயிட்டு போறோம். கரூர்ல இந்த டேட்டுக்கு ஓகே நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டது அவங்க. நம்ம வடசென்னை போனது இங்க ரெயின் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. அப்புறம் 4த் அன்னைக்கு வேலூர் பாரம் அந்த மாரி நெறைய பிளான் சேஞ்சஸ் வந்துட்டே இருந்தது. இது அவங்க பிளான் சேஞ்சஸ் கொண்டு வந்தது என்னமோ தாவேக்கா தானே? அதுதான் சொல்றேன். நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் குடுத்தோம் இல்லையா? அத அவங்க அப்பயே அப்ரூவ் குடுத்துட்டு இருந்தா, அத அவங்கள சென்ட்ரலைஸ்டா அத வொர்க் பண்ணியிருந்தாங்கன்னா, இவ்ளோ டிஃபிகல்டீஸே கிடையாது. நாங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு எஸ்பி ஆஃபீஸ்க்கும் போய் இறங்கும்போது, இந்த இந்த வீக் இங்க முடியாது, அந்த வீக் அங்க முடியாது. அப்டின்ட்டு எங்கள இது அப்ப இந்த வீக் இந்த இடத்துல ஓகே நாங்க பெர்மிஷன் தரோம்ன்னு சொல்லி கூப்பிட்டது கரூர்ல. சரி பெர்மிஷன் தரோம்ன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த வீக் நீங்க இங்க பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்க அதுக்கப்புறம் கலெக்டரேட் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த இடம்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு இடத்தெல்லாம் சூஸ் பண்ணி அங்க அளந்து நாங்க பெர்மிஷன் குடுக்குறோம். அந்த இடத்த தர முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு, அப்புறம் நீங்க ஒரு இடத்த சொல்லி இந்த இடத்துல பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு அவசரமா ஒரு லெட்டர் குடுக்க சொல்லி அத நாங்க லெட்டர் குடுக்குறோம். இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த விஷயங்கள். இது அரசியல்ல இருக்கிற ஒரு ஒரு ஏதாவது ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் பப்ளிக் ஈவென்ட்க்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பெர்மிஷன் வாங்குறது தெரியும். போலீஸ்காரங்க எப்படி நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. படிச்ச இளைஞர்கள் போனா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? படிக்காதவங்க போனா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அரசியல்வாதிங்க போனா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அதுலயும் எந்த கட்சி கரவேட்டி கலர பொறுத்து. ஓகேங்களா? அது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் பேக்கிரவுண்ட் நடக்குது. இதெல்லாம் வெளிய தெரியாது. ஆனா ஃபைனலா நாங்க தான் குற்றவாளி. விஜய் நாங்க வந்தது அவரும் சுற்றுப்பயணத்துக்கு வந்தாரு. ஓகேங்களா? மக்கள பார்க்கணும்னு வந்தது. அந்த ஜங்ஷனுக்கு முன்னாடி அதாவது அந்த 800 மீட்டருக்கு முன்னாடியே தான் கேட்டோம். இங்கேயே கூட்டம் இருக்குது. இங்கேயே நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு. இல்லங்க உங்க பாயிண்ட்க்கு போணும்னு சொன்னது போலீஸ். ஆனா அது எவ்வளவு லாபகரமா அத மறைச்சு, ஓகேங்களா? அவங்க தான் அத எஸ்கார்ட் பண்ணி கூட்டு வந்தது ராங் ரூட்ல. இவ்வளவும் செஞ்சது அவங்க. கடைசியில கெட்ட பேர் எங்களுக்கு. நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு ராங் ரூட்ல கூட்டிட்டு போறாங்க. இல்ல இவங்க ஏதோ ஒரு நோக்கத்துல போறாங்க அப்டின்னா, அத நீங்க அங்கேயே பேசியிருக்கலாமே சார். அந்த இடத்துல ராங் இல்ல ரூட்ல ஏன் மேடம். கூட்டிட்டு போறீங்க? நாங்க அதெல்லாம் பேசியிருக்கலாமே. அந்த இல்ல இடத்துல நன்றி இவ்ளோ சொன்னாருன்றப்போ விஷயம் நடந்ததும், ஒரு விஷயம் மேபி எல்லாரும் ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்களா, இல்ல அவங்க நினைவுக்கு வரலையான்னு நான் வேணா நினைவுபடுத்துறேன்.
இவ்வளோ நாள் நீங்க டே 1ல இருந்தே ஏதோ வகையில லா அபைடிங்கா இருக்கணும்ன்றது மைண்ட்ல இருந்துட்டே இருந்திருக்கு. நீங்க எதுவுமே பெர்மிஷன் இல்லாம நம்ம பண்ணதே கிடையாது. எந்த ஒரு ஈவென்ட்டுமே பெர்மிஷன் இல்லாம நடந்ததே கிடையாது. அதனால நம்ம மாநாடுங்கள் டேட் மாறி போனது உண்டு. இடம் மாறி போனது உண்டு. ஓகேங்களா? விக்கிரவாண்டிது ஃபர்ஸ்ட் விக்கிரவாண்டி பிளான் கிடையாது. அது ஃபைனலா அந்த இடம் தான் கிடைச்சதுன்றனால பண்ணுது. 2வது மாநாடு டேட் எத்தன தடவ மாறுச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். இந்த பிரச்சாரத்துக்கு சனிக்கிழமைக்கு ஐடியா குடுத்ததே போலீஸ் தான். வீக்கெண்ட்ஸ்ல வச்சுக்கோங்கன்னு சொன்னதே போலீஸ் தான். வீக் டேஸ்ல போனா ஆஃபீஸ் பீப்பிள் இருப்பாங்க. அப்போ நீங்க போலீஸ் சொல்றதுக்கெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகுற அளவுல தான் தாவேகா கட்சி இருக்கா? இல்ல இது காம்ப்ரமைஸ்ன்னு கிடையாது மேடம். நாம வந்து அ நமக்கு நம்மளோட லைக் என்ன சொல்றது? கேம்பெயின் இந்த மாரி விஷயங்கள் நடக்கணும் ஒரு பக்கம். ஒரு பக்கம் லா அபாய்ட் பண்ணணும். நீங்க வந்து நான் ரெகுலர் பொலிட்டீஷியன் மாரி நான் வந்து என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். நான் நான் நினைக்கிறது தான் பண்ணுவேன். அந்த மாரிலாம் நான் நினைச்ச இடத்துல நான் போராட்டம்னா போராட்டம். அந்த மாரிலாம் பண்ண முடியாதுங்க. அது ஆக்சுவலா தப்பு. ஏன் அதுக்காக தப்புன்னு சொல்றீங்க சார்? ஆமா, மக்களுக்காக நான் மக்களுக்காக இப்படி பண்ணுவேன். எப்பவுமே அதுக்காக வந்து இல்லங்க. போலீஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு சட்டம்னு ஒண்ணு இருக்குன்னா, அந்த சட்டத்த இப்போ வரைக்கும் நம்ம அப்படிதாங்க இருக்கிறோம். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் சட்டத்த மதிக்கணும்னு தான் இருக்கிறோம். ஏன்னா வந்து எல்லாரோட சட்டம் அதிகம், பெருசு. நீங்க எந்த தனி மனிதனோட, ஒரு இன்ஸ்டிடியூஷன விட, கவர்ன்மெண்ட்ட விட அந்த சட்டம் பெருசு. அதுபடி தான் நம்ம எதுவா இருந்தாலும் பண்ணணுன்றதுல இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான மாற்று இதுவும் கிடையாது. இப்ப போலீஸ விடயும் சட்டம் பெருசு. இப்ப போலீஸ் வந்து ஒரு இடம் சொல்றாங்க. நீங்க இங்க தான் பண்ணணும். சனிக்கிழமை தான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு 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 ரூல்ஸ குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லாதப்போ நீங்க சட்டத்துக்கிட்ட போயிருக்கலாமே. இந்த இடம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னா சட்டத்துக்கு போய் தாங்க போயிருக்கலாமே. அதுக்கு தான் வந்து ஹை கோர்ட்டுக்கு போனது ஹை கோர்ட்ல என்ன பண்ணாங்க? இல்ல இல்ல, உங்களுக்கு இல்ல. கேட்ட உங்களுக்கு இடத்துக்கு தெரியும். முன்னாடியே நான் சொல்றேன். நாங்க இதுக்கு ஹை கோர்ட் போனது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியும். செப்டம்பர் 15th ஹியரிங் வந்ததுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு எஸ்ஓபி ஃபார்ம் பண்றது. அதாவது நாங்க கேட்ட பெர்மிஷனுக்காக விட்டுட்டு, கவர்ன்மெண்ட்ட காமனா எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி குடுத்தாச்சு. நாங்க என்ன கேட்டோம்? இந்த மாரி மல்டிபிள் பிளேஸஸ்ல பண்ணோம். எல்லா பார்ட்டிக்கும் பண்ற மாரி எங்களுக்கு ஒரு காமன் கைட்லைன்ஸ் குடுங்க அப்படின்னு கேட்டது. அது எஸ்ஓபின்ற மாரி அத எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் அந்த எஸ்ஓபிக்கு நடந்தது எங்களைய கூப்பிடவே இல்ல. ஓகேங்களா? விஷயம் எங்களால தான் கோர்ட்ல போச்சு. இப்போ கரூர் சம்பவம் நடந்துச்சு. அட்லீஸ்ட் எங்கள குறைஞ்சபட்சம் கூப்பிட்டு எங்க சைடுல இருக்க விஷயங்கள் என்ன? என்ன மாரி விஷயங்கள் எதிர்பார்க்கிறீங்க? அது அப்படின்னு எங்ககிட்ட கேட்கல. இங்க இது வந்து ரூல் பண்ற கவர்ன்மென்ட்டோட லைக் என்ன சொல்றது? அலட்சியம். அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்ப விஜய் அவர்கள் தாமதமா வந்தது அலட்சியமா வராதா? இங்க தாமதம் நீங்க சொல்றீங்கல்ல. எக்ஸாக்ட்டா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு நான் கேட்கிறேன். என்ன ப்ரூஃப் இருக்குன்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? சார் இப்ப புஷியானந்த் அவர்கள் வந்து சொல்றாரு, 12 மணிக்கு நாங்க வந்து வந்துருவோம் அப்படின்றத அவரு செய்தியாளர்கள் கிட்ட பதிவு பண்றாரு. ம். அப்படி இருக்கிறப்போ மக்களுக்கு போய் சேரக்கூடிய செய்தின்றது செய்திகள் மூலமாக போனது 12 மணி. அந்த நியூஸ் நீங்க சொல்லக்கூடிய நியூஸ் அது வைரல் ஆனது. இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து இந்த இந்த லேட்டா வந்தாங்கன்றத ப்ரூவ் பண்றதுக்காக அந்த விஷயம் வைரல் ஆச்சு. அது எப்படி சார் சொல்வீங்க? இப்ப ஓகேங்களா? புஷியானந்த் அவர்களோ, இல்ல விஜய் இல்லங்க. அவர்கள் தாவேகா தரப்புல இருந்து வர்றத தாவேகா தரப்புல தொண்டர்கள் வந்து கவனிக்க தாவேகா மாட்டாங்களா? தரப்புல இருந்து அபிஷியலா கரூர் அதாவது நாமக்கல்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் கரூருக்கு வராங்க. அதுக்கான வீடியோ லிங்க் போட்டு கரூருக்கு தலைவர் வராருன்னு அபிஷியலா வந்தது. அதுக்கு முன்னாடி நாள் ட்விட்டர்ல ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையில யாரெல்லாம் பொறுப்பாளர்கள், இந்த பொறுப்பாளர்கள் அசெம்பிள் ஆக வேண்டிய டைம் தான் அந்த 12 மணின்றது. இல்ல சார், புஷியானந்த் அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திச்சு பேசினது மேடம் கரூர் சம்பவத்துக்கு நாமக்கலுக்கு வரதுக்கு முந்தின நாள் பேசின செய்தியாளர்கள் கிட்ட பேசினது. இங்க வந்து இப்ப நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க. இப்ப நீங்களும் நீங்க தனிப்படையா கேள்வி கேக்குறீங்க. எதற்கு இப்ப அதே மாதிரி 10 பீப்பிள் இருக்காங்க. நாங்க ஒரு வேலையா இருக்கிறோம். நீங்க திடீர்னு மைக்க போட்டு கேள்வி கேட்கிறீங்க. நாங்க வந்து என்ன மென்டாலிட்டில இருக்கிறோமோ, ஏதோ ஒரு மென்டாலிட்டில சொல்றோம். ஓகேங்களா? அதுதான் அஃபிஷியல். நாங்க வந்து அஃபிஷியலா பிரஸ் கால் ஃபார் பண்ணி, நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி, அத நாங்க உங்ககிட்ட சொல்லி அந்த பிரஸ் ரிலீஸ குடுக்குறது வேற. நாங்க போற வழியில நீங்க மைக் நீட்டி கேட்கறதுக்கு சரி, அப்ப அஃபிஷியலா தாவேகாவோட பேஜ்ல இருந்து வந்ததும் 12 மணி தானே? அதுல என்ன இருக்கு? அதுல வந்து விஜயனா 12 மணிக்கு வராருன்னு இருக்கா? சார் 12:00 தான் நீங்க போட்டிருக்கீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா சார், நீங்க அபிஷியலா நான் கேக்குறேன். நான் படிச்சேன். அன்னைக்கே கரூர் சம்பவம் அன்னைக்கே நாங்க அத படிச்சாச்சு. படிச்சீங்களே? அதுல விஜயனா 12 மணிக்கு வராருன்னு இருக்கா? நிர்வாகிங்க 12 மணிக்கு அதாவது அந்த லிஸ்ட் ஆஃப் பீப்பிள் பேர் போட்டு அவங்கலாம் 12 மணிக்கு கரூரில் பிரச்சாரம் 12 மணிக்கு அப்படின்றது அங்க இருந்தது. காட்டுங்க. சார் இன்னொரு என்னன்னா, நீங்க இப்ப அபிஷியலா அப்படின்றத வந்து நீங்க சொல்றீங்க. இல்ல மேடம், நாங்க லேட்டா வந்துட்டோம். இப்போ இந்த 70 வருஷம் 75 வருஷம் அரசியல்ல எந்த அரசியல் தலைவருமே லேட்டா வராம பங்க்சுவலா தான் எல்லாருமே நீங்க தான் சொல்றீங்க நாங்க ஒரு மாற்று அரசியல் செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அக்யூஸ் பண்ணனும்ன்ற மென்டாலிட்டில டிஎம்கே வைக்கிற நரேஷனுக்கு
அப்படி எல்லாருமே கிடையாது சார். இப்ப இல்ல இல்ல பத்திரிகையாளர்கள் என்ன நாங்க கம்ப்ளீட் பண்ண விடுங்க கேட்கக்கூடிய மேடம், என்ன கம்ப்ளீட் பண்ண விடுங்க. பிரச்சாரம் நடந்த 3 நாளுமே ம். கரெக்டா வீட்ல இருந்து 8 மணிக்கு கிளம்பி இருக்காரு. அதுதான் சார் இங்க பிரச்சாரம் வந்து 9 மணின்னு சொன்னா 8 மணிக்கு தான் வீட்ல இருந்தே கிளம்புறாருன்றது மேடம், தான் சார் இங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே. டைம் வாங்குறது கரெக்ட் 9 மணினா 9 மணின்னு வாங்க. இப்ப நாங்க இங்க கரூர்ல வாங்குனது 3 to 10. இப்ப நீங்க ஓகேங்களா? சொல்றத நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார். 3 to அந்த 10 மாதிரி நீங்க தான் பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்க. வாங்குறது. நீங்க வந்து 9 மணினா 9 மணிக்கு அது வந்து ஒரு பர்டிகுலர் மீட்டிங்க்கு வர்றது வேற. இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல மக்களை சந்திக்க, அதாவது என்ன சொல்றது, ரோட் ஷோ நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. ஆனா வந்து ரோடுக்கான ப்ராப்பர் கிளியரன்ஸ் கொடுக்கல. பசங்க பின்னாடி வராங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து அந்த டிராபிக், நீங்க உங்க வண்டி தான் ஃப்ரண்ட்ல பந்தோபஸ்துக்கு போகுது. இதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில பேர் மட்டும் எங்களுக்குன்னா நாங்க இப்போ நாங்க நீங்க நாங்க அபிஷியலா நாங்க 3 to 10 எங்களுக்கு வாங்குறோம்னு நான் மறுபடியும் சொல்றீங்களே சார். சொல்றேன் அத மேடம், நாங்க நான் அக்செப்ட் மறுபடியும் பண்ணிக்கிறோம். சொல்றேன். இந்த இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இப்போ வரைக்கும் அதை நாங்க ஓன் பண்ணி, அதாவது நாங்க வெளிப்படையா ஓன் பண்ணிக்காம இருக்கிறது. நாங்க ஒன்ஸ் அதை ஓன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் குற்றவாளின்னு பேனர் வச்சு ஒட்டிடுவாங்க. அதுதான் சார். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? அபிஷியலா நாங்க 3 to 10க்கு தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. அபிஷியலா 3 to 10க்கு வாங்குனது தாவேகா கட்சிக்கு தெரியும். போலீஸ்க்கு தெரியும். மக்களுக்கு நீங்க சொன்ன தகவல் அப்படின்றது 12 மணி. நீங்க அதை ப்ரூஃப் காட்டுங்க. தலைமை நிலை செயலக அறிவிப்பு. அனைவருக்கும் வணக்கம். அந்த இதுல இருந்து ம், ம், ம். நாம் இடம் நாமக்கல் இல்ல, காலை மேல 8:45 படிங்க. மணி. டைரக்டா அங்க போயிட்டா டைம் மட்டும் பார்த்தா சார் time. இப்போ டைம் நீங்க கேட்டதுனால இல்ல நான் அந்த டைம் மேடம், நீங்க பாக்குறேன். டைரக்டா டைம் மட்டும் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்காக தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட பொறுப்பாளர்களை உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் குழுக்கள் குழுக்கள். வெற்றி தலைவர் அவர்களின் சுற்றுப்பயணம் மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளும். நாளை நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாட்டாளர் குழுக்கள் விவரம், இடம் மற்றும் நேரம் ஆகியவை பின்வருமாறு. நாமக்கல் மாவட்டம். என்ன அர்த்தம் இந்த பேராகிராஃப்க்கு? என்ன அர்த்தம் சார்? நாமக்கல்ல இவங்க நிர்வாகிகள் எல்லாருமே வந்து ஏற்பாடுகளை வந்து செய்யறாங்க. ஏற்பாடுகளானது ஏற்பாட்டாளர்களுக்கான இடம், அப்படி டைம். அப்படி அது எப்படி சார்? அதுல என்ன ஏற்பாட்டாளர் போட்டுருக்கு? அது என்ன தெளிவா போட்டுருக்கு? போட்டிருக்கு சார். இந்த தெளிவா என்ன மக்கள் போட்டுருக்கு? சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்காக தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க தான் அந்த குழுக்கள்ல செயல்பட சரி, போறவங்க. அதுக்கு அடுத்த பேராகிராஃப் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உள்ளதா சார் நாமக்கல் மாவட்டம், இடம் நாமக்கல். ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற பேராகிராஃப் இன்னொரு தடவை படிங்க. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்காக தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் குழுக்கள் வெற்றி தலைவர் அவர்களின் சுற்றுப்பயணம் மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளும். அவங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாளை நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான அப்படின்னு சொல்லி நீங்க டைமிங்க கொடுத்திருக்காங்க. ஆமா சார், அதுதான் சார் அங்க போட்டிருக்கு. அதாவது இந்த குழுக்களை வந்து இவங்க தான் ஏற்பாடு பண்றாங்க. டைமிங் 8:45, இங்க 12 மணி நீங்க டைமிங் கொடுத்திருக்கீங்க. சோ டைமிங் ஆனது நீங்க ஹெட் குவார்டர்ஸ்ல இந்த பேஜ்ல நீங்க போட்டதா இருக்கட்டும், புசியானந்த் அவர்களுமே 12 மணின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அபிஷியலா போலீஸ்க்கு 3 to 10ன்னு சொல்லியிருந்தாலுமே மக்கள் கிட்ட நீங்க தெரிவிச்சது இது அப்படின்னா மக்களுக்கு என்ன டைமிங் போய் சேரும்? உங்களுக்கும் போலீஸ்க்கும் இருக்கக்கூடிய கருத்து ஒரு விதமாக இருக்கு. மக்கள் கிட்ட போனது இது. மக்கள் அதை ஃபாலோ பண்ணி தானே வருவாங்க. நீங்க வந்து இப்போ ஃபைனலா எங்களை அக்யூஸ் பண்ணனும். நாங்க அக்யூஸ் பண்ணல இல்ல சார். லெட் மீ, நாங்க வரேன். தப்பு எங்களுதுன்னு வச்சுக்கோங்க. நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இருங்க என்ன கம்ப்ளீட் பண்ண விடுங்க. ஓகே. போலீஸ்காரங்க அங்க இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன டைமிங் தெரியாதா? போலீஸ்காரங்களுக்கு டைம் தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும் சார். அவங்க அலோவ் பண்ணாங்க. யாரை அலோவ் பண்ணாங்கன்னு கேக்குறீங்க? மக்களையா? மக்களுக்கு நீங்க சொன்ன டைமிங் அதானே சார். இப்போ விஜய் அவர்கள் அப்ப எதுக்குங்க திருச்சியில நீங்க 7 மணின்னு சொல்லி மக்கள் ஃபேவரலா பேசுறீங்க? இல்ல சார், அப்ப போலீஸ் அங்க எதுக்குங்க இருக்காங்க? அப்ப நீங்க பண்ண குற்றத்தை போலீஸ் எதுக்குங்க அங்க இருக்காங்க? போலீஸ் எதுக்கு? போலீஸ் நீங்க வர்ற வரைக்கும் மக்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இருக்காங்க சார் அந்த இடத்துல. நீங்க வர்ற வரைக்குமே எவ்வளவு நேரம் சார், எவ்வளவு நேரம் காத்திருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? 12 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க வந்தது 6 மணி 7 மணி கிட்ட வந்திருக்கீங்க. அப்போ அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்காங்கல்ல மக்கள். 12 மணிக்கு ஏற்பாட்டாளர்கள் வர சொல்லி தான் போட்டுருக்கு. ஏற்பாட்டாளர்கள்னு நீங்க போடவே இல்ல சார். ஏற்பாட்டாளர்கள் வர உள்ள மணி நேரம் நாமக்கலுக்கு 8:45 பிரச்சாரம் தானே சார் போட்டுருக்காங்க. நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பார்த்து மிச்சத்தை omit பண்ணீங்க. விஜய் அவர்களுக்கு இரண்டாம் கட்ட உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பார்த்து மிச்சத்தை omit பண்ணீங்கன்னா கிடையாது சார். இரண்டாம் கட்ட தலைவர் புசியானந்த் அவர்கள் அவர் வாயில இருந்து வர்றது அவர் சும்மா போற போக்குல சொல்லிட்டாரு நீங்க சொல்றீங்க. இத மக்களை ஏத்துக்க சொல்றீங்களா? அவரு கிட்ட அந்த பிரஸ் உண்மையிலேயே அந்த இன்டர்வியூவை லைவ்ல நீங்க பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட், பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க. எத்தனை சேனல்ல லைவ் வந்தது, அந்த லைவ் நேரத்துல உண்மையிலே எத்தனை பேர் பார்த்தாங்கன்ட்டு எடுக்க முடியும் உங்களால. எடுத்து அதுக்கப்புறம் அந்த வீடியோவை கட் பண்ணி எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு இருக்குது. உண்மையிலே அந்த நேரத்துல எவ்வளவு பேர் அந்த வீடியோவை பார்த்தாங்க, அதனாலதான் அத்தனை பேர் கிளம்பி வந்தாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து அபத்தம். அப்படி பார்த்தா மதுரை மாநாட்டுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்தாங்க. ஏன் அடுத்த நாள் தான் தெரியாதா மக்களுக்கு? வந்தாங்க. அவங்க என்ன பண்ண முடியும்?
இப்ப நாங்க சொன்னனால புஷியானந்தன் பிரஸ் கொடுத்தனால மட்டும்தான்னா போலீஸ்காரங்க இருந்தாங்களே அப்போ இப்ப அவரை 3 மணிக்கு தான் அக்கௌண்டபிள் இருங்க நீங்க மேடம் ஓகே 3 நீங்க அதுக்கு மணிக்கு தானே மட்டும் 3 மணிக்கு தான் இப்ப வராதீங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எங்க வாய்ப்பு வச்சு போலீஸ்காரங்க அந்த ரைட்ஸ் கிடையாதா அந்த உரிமை சரி இப்ப கிடையாதா போலீஸ்காரங்க சொல்றீங்க உரிமை அவங்க இருக்குதா இல்லையா அக்கௌண்டபிள் மேடம் அந்த உரிமை போலீஸ்காரங்க சொல்ல முடியுமா முடியாதா மேடம் முடியும் சார் நீங்க தான் அப்புறம் என்ன சொல்றீங்க மேடம் முந்தின நாளே இல்ல நான் என்ன வரும்ன்றதையும் கேக்குறேன் நான் எல்லாமே எங்க மேல சொல்றீங்க ஒரு நாங்க எதுக்கு மேம் போய் பர்மிஷன் ஒன்று வாங்குறோம் எல்லாமே உங்க மேல நாங்க சொல்ல கிடையாது சார் இப்போ அந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் அப்ப விசாரணை போயிட்டு நியாயமா இருக்கு அப்ப கவர்மெண்ட்க்கு என்னென்ன அக்கௌண்டபிள் இருக்குன்னு இதே இன்டர்வியூல சொல்லுங்க மேடம் இப்போ கவர்மெண்ட் என்னென்ன அக்கௌண்டபிள் இருக்குன்னு சொல்லுங்க இல்ல சார் சொல்லுங்க. நான் சொல்றேன் அதை சார் சொல்லுங்க first. கவர்மெண்ட்டுக்கான அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நான் அதுக்கப்புறம் சொல்றேன் பேசுங்க. சார் இப்ப கவர்மெண்ட்கான அக்கௌண்டபிலிட்டி இருக்கு அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டாங்கன்ற அது குற்றச்சாட்டு என்னென்ன வைக்கிறீங்க. இருக்குன்றத டீடைலா எங்களோட சொல்லுங்க மேடம் accountability இது. எங்க சைடு நீங்க அக்யூஸ் பண்றீங்க இல்ல மேடம் இல்ல இல்ல நீங்க கவர்மெண்ட் செய்ய வேண்டிய விஷயம் செய்ய தவறான விஷயத்தை இங்க இதே இடத்துல இல்ல சொல்லுங்க அது விசாரணையில சொல்லுங்க தெரியும் சார் அது எப்படி அப்ப இப்ப விசாரணை அப்ப இது மட்டும் என்ன கணக்கு இல்ல எங்களோட மட்டும் என்ன அக்கௌண்டபிலிட்டில கணக்கு இது புரியல. வருது நாங்களும் இந்த மாதிரி பண்ணிருக்கோம் நீங்க நீங்க எதுவுமே அத சொல்லலையே சொல்லுங்க ஒரு பத்திரிக்கையாளர நேர்மையா அக்கௌண்டபிலிட்டி என்னன்னு சொல்லுங்க அது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தலையாய அது பொறுப்பு ஒரே வார்த்தை முடிச்சிடலாம் எப்படி சார் இது அப்படி முடிக்கிறேன் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா சார் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்ப காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கு அரசாங்கத்திற்கு பொறுப்பு இருக்கு மக்கள் எங்க கூடனாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான தகவல்களை கொடுத்ததுக்கான பொறுப்பை நீங்க எடுத்துக்கணுமா எடுத்துக்க கூடாதா அவ்வளவுதான் ஆரம்பத்துல கேள்வி எங்களுக்கு இந்த இடம் கொடுத்ததுல இருந்தே நிறைய விஷயங்கள் சிக்கல் இருக்கு எல்லாமே 3 ரோடு ஜங்ஷன் இது மட்டும் ஸ்ட்ரைட் ரோடு இது வந்து எந்த ஏரியா யார் ஊரு இது எல்லாத்துலயுமே இருக்கு ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி தான் இது சிபிஐல இருக்குன்னா தான் நாங்க வாயை மூடிட்டு இருக்கோம் இதுல நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல ஏன் நீங்க மூடிட்டு அடுத்த வேலையை பார்க்கறதுக்காக நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அது நாங்க மக்கள்கிட்ட இறந்தவங்க வீட்டுல அவங்க கிட்ட நாங்க கொடுத்தாச்சு பேசியாச்சு அதுக்காக நாங்க பப்ளிக்ல எடுத்துக்க மாட்டோம்னு கேட்டா இந்த விஷயம் உண்மையான விஷயம் வெளியே வரட்டும் ஓகே இப்ப விசாரணை போயிட்டு இருக்கு வரட்டும் இப்ப ஆனா பொதுக்குழுவுல வந்து இன்னும் பேசும் பொருளாமானது ஆதவர்ஜுன் அவர்களுடைய கருத்துக்கள் எங்களை 38 நாளா நான் எங்க மேல சேர்த்து அதுதான் நான் முதல் கேள்வி சொன்னேன் எங்க மேல நீங்க 38 நாளா சேர்த்த வாரி அடிக்கிறது எல்லாம் கணக்கு தெரியல நாங்க ஒரு சிறப்பு பொதுக்குழுத்துல எங்க கூட்டத்துல டிவிகேல இருந்து தானே சார் கவுண்டர் இதெல்லாம் வச்சாங்க கவுண்டர் இது வைக்கலன்னு நீங்க எப்படி முதலமைச்சர் வந்து சட்டசபையிலேயே வந்து டிவிகே தலைவர் லேட்டா வந்ததுதான் காரணம்ட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது பதிவு பண்றது சரி அதுக்கப்புறம் வெளியே வந்து நாங்க எந்த தனிநபரையும் அட்டாக் பண்ணலன்னு ஒரு ட்வீட் போடுவாரு முத நாள்ல இருந்தே அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட்சி ஆளுங்க எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல ஒரு தனிநபர் ஆணையம் போட்டதுக்கு அப்புறம் பிரஸ்ல வந்து வீடியோ போட்டு அரசு அதிகாரிகளும் முன்னாள் மந்திரிகளும் வந்து இன்டர்வியூ கொடுப்பாங்க தன்னிலை விளக்கம் கொடுக்குற பேர்ல எங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே சரி நாங்க மட்டும்தான் தப்பு இல்லையா அப்படின்னா நாங்க தப்பு எடுத்துக்கிறேங்க நான் எடுத்துக்கிறேங்க டிவிகே சார்பா லோகேஷ் எடுத்துக்கிறேங்க ஓகே இப்ப ஆதவர்ஜுன் அவர்களுடைய க்ளோசிஃபை எல்லாம் பண்ணல சார் இப்போ நீங்க வந்து ஆதவர்ஜுன் அவர்களுடைய கருத்துக்கு வரலாம் இது வந்து நீங்க வந்து நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்ப என்ன யார் மேல உண்மையான தவறு இருக்கோ அது விசாரணையில சிபிஐ விசாரணையில தெரியதான் போகுது இப்போ நீங்க வந்து உங்க மேல வந்து எங்க மேல தவறே இல்ல அப்படின்னு சொல்றாங்க நாங்க எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க நான் இல்லன்னு சொல்லலைங்க நாங்க தண்ணி பாட்டிலே குடுக்கலன்றாங்க தண்ணி பாட்டில் ஒரு டாடா ஏஸ் ஃபுல்லா கொடுத்தது சரிங்களா நாங்க எங்களை இது வந்து திட்டமிட்டு நடந்ததோன்ற அச்சம் எங்களுக்கு இப்போ வரைக்கும் தீரல என்னென்னமோ நடந்திருக்குது என்ன நடந்திருக்குன்றது கிளாரிட்டி வேணும்ன்றதுதான் வந்து நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது ஹைகோர்ட்டுக்கு போனா இங்க வந்து எங்களுக்கு சென்னை ஹைகோர்ட்ல வேற விதமா போயிடுச்சு நாங்க போடாத கேஸுக்கு எங்க மேல பாஞ்சாங்க நாங்க போட்ட மதுரை ஹைகோர்ட்ல எல்லாத்தையும் பாஸ்ட்ல தான் வச்சிருந்தாங்க எதையுமே நகத்துல ஸோ இந்த இருக்க கோர்ட் ஆர்டர் வச்சு நாங்க அதை அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நாங்க கேட்ட தனிநபர் ஆணையம் கேட்டோம் ஆனா கூட 4 பேர் யாரோ சிபிஐ கேட்டாங்க அது சிபிஐ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க கேட்டதுக்காக தனிநபர் ஆணையமும் போட்டு அந்த தனிநபர் ஆணையத்துக்கிட்ட இந்த சிபிஐ ரிப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மந்த்லி ஒன்ஸ் டிசம்பர் வந்தோடனே மறுபடியும் இன்னொரு ஹியரிங் வரப்போகுது ப்ரொசீட் ஆகட்டும் இது இப்போ எங்களுக்கு வந்து நான் ஒரே ஒரு இப்போ இந்த விஷயம் நடந்துச்சு ஒரு டெத் நடந்துச்சு நீங்க வந்து எல்லா கோட்டையும் அழிச்சிட்டுங்களா முதல் நாள் நைட்டே விஜயன்னா இது நடந்துச்சுங்க நான் நடந்துச்சு நான் மன்னிப்பு கேட்டுறேன்ட்டு முதலமைச்சர் மாதிரி ஒரு அந்த அஜித்குமார் பையன் இறந்ததுக்கு நினச்சிப்பா சாரிப்பான்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டா எல்லாம் சரியா வந்துருக்குங்களா சரியா வந்திருப்பானா இப்ப அப்படி அத பண்ண சொல்ல சார் ஆனா அவர் வந்து ஒரு மினிமம் இப்போ மதுரையில இருந்து படப்பிடிப்புக்கு போறேன்னு சொன்னாரு இல்லையா சார் படப்பிடிப்புக்கு போறேன் என் பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு ஒரு பிரஸ் மீட்ல டக்குன்னு சொன்னாரா அங்கதான் சிக்கல் அவரோட ஃபிளைட் டேட்டாவை எடுத்து யார் வெளியே விட்டு இருந்தாலும் அதை மீடியாலயும் வந்தது ஃபைனலா அது வந்து ஐஎஸ் வெளியே விட்டதுன்னு மீடியா சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது ஆனா மீடியால வந்ததுக்கு அங்க ஜனம் கூடினாங்க அந்த ஜனம் கூடினதுக்கு போலீஸ் சொல்லி இந்த மாதிரி கலைஞ்சி போக சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து கலைஞ்சி போக சொன்னது ஆனா கடைசியில் என்ன கெட்ட பேர் வந்தது
இவரே வரானான்னு சொல்லுவாராம். அதுக்கப்புறம் வரப்பாராம் அப்படின்ற மாதிரி இவர் என்னமோ வர வச்ச மாதிரி. இப்ப அந்த விஷயத்துக்கு நம்ம போல சார். இப்போ இப்படிதான் அந்த இடத்துல இப்படிதான் நம்ம press என்ன பேசினாலும் என்ன வார்த்தை யூஸ் பண்ணாலுமே அது எங்களுக்கு எதிராக தான் திரிக்கப்படுது. அதுதான் சரி. இப்ப அந்த இடத்துல பிரஸ்ஸ சந்திச்சு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் என்னோட படப்பிடிப்புக்காக போறேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, போயிட்டாங்களா அதே மாதிரி அங்க போயிட்டாங்களா கரூர் சம்பவத்துல வந்துட்டு அங்க போயிட்டாங்களா முதல்ல அப்படி சொல்லிட்டு போனாரு சென்னை ஏர்போர்ட்ல. சோ அதனால அது தலைவர் வந்து சொல்லிட்டு சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? இல்லங்க இப்போ இந்த இடத்துல இல்லங்க அதுவும் இதுவும் இல்ல ஒண்ணு இல்ல கிடையாது. இல்ல இங்க இல்ல உயிர்கள் இல்ல வந்து இல்ல பலியாயிருக்குன்னு சொல்லி இத அங்க பாருங்க இத பாருங்க இத ரிப்போர்ட்டர் பாருங்க கத்துறாரு. இத பாருங்க. அந்த இடத்துல அவர் சொன்னார் மதுரை ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்ல சொல்லிட்டு போயிட்டாரு. ம். அங்க போயிட்டு போலீஸ் சொன்னது ஃபர்ஸ்ட் ஏற வேணாம் வேன் மேல ஏறக்கூடாதுன்னு சொன்னது. ஆனா அதுக்கப்புறம் வந்து இல்லங்க நீங்க காட்டிடுங்க அப்புறம் தான் அப்பதாங்க இவங்க கலைவாங்கன்னு சொன்னது போலீஸ். ம். அப்புறம் ஏறி காட்டுனதுக்கு அப்புறம் தான் கலைய ஆரம்பிச்சாங்க ஜனம். 1 2வது நான் 2 பாயிண்ட் சொல்றேன். இந்த 2 பாயிண்ட்க்கு மட்டும் நீங்க யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மதுரையில மாநாடு நடந்தப்போ இவர் வந்து அந்த ரேம்ப்ல நடந்ததுக்கு அப்புறம் பாதி ஜனம் கலைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. நான் மதுரை மாநாட்டுல இருந்தேன். டிரைவருங்க தான் வந்தாங்க. ஓகேங்களா? எல்லா பொது ஜனமும் போல. டிரைவருங்க வண்டி எடுக்கிறதுக்காக வந்தாங்க. ஏன்னா, ஒவ்வொரு ஊர்ல இருந்து வேனா, பஸ்ஸா வந்தாங்க. டிரைவருங்க வந்தாங்க. ஏன்னா, நான் பார்க்கிங் இன்சார்ஜா இருந்தவன் எனக்கு தெரியும். ஓகேங்களா? சரி அதே கேஸ் எடுத்துப்போம். கலைஞ்சு போறாங்கன்ற இது எடுத்துப்போம். ஒருத்தர் ஒரு வண்டியில பஸ்ல வராரு. மேல ஏறி ஒரு தடவ கை காட்டினா கலைஞ்சிருவாங்கன்ட்டு ஒரு காமன் சென்ஸ் தான அது. அதுக்கு ஏன் பெர்மிஷன் குடுக்கல? அதுக்கு ஏன் கட்டுப்பாடு குடுத்தீங்க? இருங்க. இது 2வது கேள்வி கேட்கிறேன். நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல எல்இடி ஸ்கிரீன் போட்டு படம் காட்டுறதுக்கு ஏன் பர்மிஷன் குடுக்கல? நீங்க குடுத்த கட்டுப்பாட்டுல ஸ்கிரீன் போட்டு காட்டக்கூடாது. இதெல்லாம் தானே இருக்கு. இதெல்லாம் தானே இருக்கு. ஹை டெசிபல் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முதற்கொண்டு இருக்குல்ல. என்ன டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவங்களுக்கு ஸ்பீக்கர் சத்தம் கேட்கிற மாரியும் அங்கங்க ஒரு எல்இடி ஸ்கிரீன் வச்சிருந்தா, இவ்வளோ தூரம் பிரச்சனையா இருக்காதே. வண்டி கூடயே வந்தாங்கன்னு சொல்றாங்களே. அங்கங்க ஏறி கை காட்டியிருந்தாலே அந்தந்த ஜனம் அங்கங்க பார்த்துட்டு அவங்கவங்க ஊருக்கு போயிருப்பாங்க. இல்ல இங்க வர வேண்டியவங்க மட்டும் தான் வந்திருக்க போறாங்க. இவ்வளோ கட்டுப்பாடுகள்ன்ற பேர்ல இவ்வளோ விஷயம் இதெல்லாம் எல்லாருமே வந்து செலக்டிவ் அம்னிஷியாவ மறந்துட்டு, நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் எங்களுக்குள்ள அது பெர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த குடும்பத்துக்கு மேல இருக்குது. இது இறந்ததுக்கு அந்த ஈவென்ட் நடந்ததுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டினா எங்களோட ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் தள்ளி போட்டு வச்சிருக்க வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காத சிட்டிசனா இருந்தா, அடுத்த வாரமே ஈவென்ட் நடந்திருக்கணும்ல. நடத்தணுமா? எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அக்யூஸ் பண்ணீங்களா? வாய் கூசாம, நா கூசாம உங்கள சொல்லல. சொல்றவங்கள சொல்றேன். ஓகேங்களா? அ இப்போ வரைக்கும் எஸ்ஓபி ஃபார்ம் ஆகாம நம்ம பண்ணக்கூடாதுன்ட்டு ஈவென்ட் எதுவும் அதாவது இந்த மாரி கேம்பெயின் ஈவென்ட்ஸ் ஏதாவது நடத்திட்டு இருக்கோமா? ஓகேங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறனால தான் எந்த அரசியலும் பண்ணாம அமைதியா வாய மூடின்னு இருந்தோம் 30 நாளா. ஓகேங்களா? இவரு ஒரு நாள் வந்து நைட் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டாரு. "வேதனையில இருக்கிறேன்ப்பா" அப்படின்னு போட்டாரு. ஓகேங்களா? அது யாருக்குமே புரியாதாம். சரி இது ஒண்ணுமே போடல அவருன்ட்டு குத்தம் சொல்லுவாங்க. மறுபடியும் அடுத்த நாள் வந்து தெளிவா எல்லாம் டீட்டெயிலா போட்டு நான் இந்த மாரி நிவாரணம் குடுக்குறேன்னு சொல்லி போட்டா, காசு குடுத்தா எல்லாம் சரியா போச்சுன்னா அதுக்கு ஒரு கமெண்ட். இது போச்சு. இது 2 நாள் இன்னும் 2 நாள் குரூசிஃபிகேஷன் உச்ச லெவலுக்கு போயாச்சு. அ எந்த அளவுக்கு போச்சுன்னா, விஜயண்ணாக்கு ஆதரவா நீங்க சொன்னீங்கல்ல, விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேசுனாங்கன்ட்டு, எங்களுக்கு எதிர்க்க வந்த அம்ப நாங்க டிஃபெண்ட் மோட் பண்றதுக்கு எங்கள புடிச்சு ஜெயில்ல போடுவாங்களாம். சரிங்களா? ஜெயில்ல போட எல்லாரையும் அந்த அந்த வேட்ட ஆரம்பிச்சது. அந்த சைடு அட்டாக் பண்ணு புரணி டிஃபெண்ட் பண்றதுக்கு பேரு இருங்க தான் மேடம். நீங்க என்ன இப்ப பேச விடுங்க இல்ல மேடம். இவ்வளவு பேச நேரம் நீங்க விடுங்க. பேசுனீங்க சார். இல்ல நீங்க பரவால்ல இப்ப மேம். சொல்றீங்க. பரவால்ல. நான் அதுக்கு இதே தானே தான் மேம் நான் வந்திருக்கேன். சொல்றீங்க. இல்ல. ஏன்னா நீங்க நீங்க சொல்ற எனக்கு அது ரொம்ப கருத்து பர்சனலா ஹர்ட் ஆயிடுச்சு. தயவு என்ன செய்து பேச சார்? விடுங்க. சொல்லுங்க. எங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லன்னு சொல்லிட்டேன். எனக்கு அது வந்து ம். நான் நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான். ம். டிஃபென்ஸ் மோட்ல இருந்த எங்கள புடிச்சு ஜெயில்ல போட்டதுக்கு, ஏன் இத டிஃபென்ஸ் மோட நீங்க எத சொல்றீங்க சார்? அத மட்டும் சொல்லுங்க. டிஃபென்ஸ்ன்றது என்ன? அக்யூஸ் பண்றதுன்றது இப்போ டிஃபரன்ஸ் நான் இருக்குல்ல. இப்போ உங்கள எங்கள கொலைகாரன்னு சொல்லும்போது, ம். நாங்க வந்து அ என்ன சொல்றது? ஒவ்வொருத்தரு ஓகேங்களா? பசங்க சின்ன ஆன்லைன்ல இருக்க பசங்க கிட்ட இந்த மாரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து இது பண்ணும்போது, அப்படி இல்லன்னு சொல்றவங்க சில பேர் இருப்பாங்க. சில பேர் அமைதியா இருந்தாங்க. சில பேர் வந்து நீங்க தான் காரணம்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. ஓகேங்களா? எங்கள அரெஸ்ட் பண்ணீங்க. அங்கருந்து வந்ததுல்ல, அந்த மாரி எத்தன பேர் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு இருக்கு. ம். அதெல்லாம் நடக்கவே இல்ல. அதனால தான் விஜய் அண்ணா ஒரு வீடியோ போட்டாரு. ம். ஓகேங்களா? அதுவும் ஒரு காரணம். ஓகேங்களா? மூஞ்சே காட்டல அப்படின்னு அவர் மேலயும் விமர்சனம் வந்து நின்னது. சரின்ட்டு அ அது 2 நாள் கழிச்சு அந்த கொஞ்சம் அந்த அந்த ஃபேஸ் விட்டு கொஞ்சம் அந்த ஒரு இப்போ ம். எனக்கெல்லாம் கூட சரி மேடம். அன்னைக்கு ஒரு 2, 3 நாளைக்கு லிட்டரலா தூக்கமே இல்ல.
அன்னைக்கு நைட்டு ஃபுல் டே தூக்கம் கிடையாது. ம். அடுத்த நாள் ஒரு டே டைம்ல தான் நான் கண் அசர்றேன். ஓகேங்களா? அது வரைக்கும் எனக்கு தூக்கமே கிடையாது. ஓகேங்களா? இது எனக்கு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படின்றது பாயிண்ட். அது வந்து அவர் என்னப்பா ஜாலியா இருப்பாருன்ற ஒரு மென்டாலிட்டில அவர வந்து அந்த மாரி மென்டாலிட்டில பார்க்கிறவங்க தான் எனக்கு வந்து கேட்டா சிக் பீப்பிள் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? எந்த மனுஷனா இருந்தாலும் உங்க ஃபங்ஷனுக்கு வந்து நீங்க கூப்பிட்ட ஃபங்ஷனுக்கு வந்து இறந்துக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பெயின் இருக்கும்? ம். அது அவருக்கு இருக்கணும்ல. சரி சார். இப்போ இந்த மாரி சொல்றீங்கல்ல, நான் உங்ககிட்ட கேட்கிறேன். உங்களுக்கு தூக்கம் வரல இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி நீங்க உங்ககிட்ட பத்திரிக்கையாளர் வந்து சொல்றாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாம க்ளூலெஸ்ஸா அவர் வந்து ஏர்போர்ட்க்கு போறாரு. நீங்க சொல்ற மாதிரியே வச்சிருந்தாலும், அந்த இடத்துல வந்து 30 பேர் கிட்ட இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க சார். என்ன சொல்ல வரீங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய இரங்கல அந்த இடத்துல நீங்க அந்த பிரேக் இடத்துல டவுன் ஆகி சொல்ல தெரிவிச்சிருந்தா என்ன மாட்டீங்க. தெரியுமா இருக்கும்? ஆ. என்னைக்குமே பிரஸ் மீட் குடுக்காதவரு, இன்னைக்குன்னு பார்த்து பிரஸ் மீட் குடுத்தாருன்னா, அப்ப இவர் தான் ஏதோ பிளான் பண்ணிக்கிறாருன்றுவாங்க. ம். இது இல்ல நீங்க அப்படிதான் டிஎம்கே ரியாக்ட் இத பண்ணுவீங்களா? சொல்லும் மேடம். ம். டிஎம்கே ஹஸ் ஆல் த கேப்பபிள் டூ சே திஸ். இப்பவும் சொல்ல தானே செய்றாங்க. ஆனா அப்போ உங்களுடைய இரங்கல் மேடம், மக்கள் கிட்ட நீங்க கன்வே மேடம் பண்ணியிருக்கலாம் அது இல்லையா? அது நீங்க அவரோட ஏன் டைப் டிஎம்கேவே எல்லா நேரமும் அது யோசிக்கிறீங்க? அவரோட டைப் கிடையாது மேடம். ஓகே. அது அவரோட டைப் கிடையாது மேடம். இங்க ம். இப்போ வந்து நான் வந்து அ உங்களோட கொஸ்டின்ஸ ஃபேஸ் பண்றேன்னா, நான் இத விருப்பப்பட்டு செய்றேன். ஓகேங்களா? பப்ளி அ இந்த மாரி நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன கேள்வி கேட்கும்போது, அப்ப நான் எல்லா தடவையும் கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண முடியுமான்றது சொல்ல முடியாது. ம். இப்ப நீங்க ஒரு ஆள் கேட்கிற கேள்விக்கே என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ம். ஓகேங்களா? 10 பேர் கேள்வி கேட்கும்போது, ஓகேங்களா? இது என்னோட கெப்பாசிட்டி விஷயம் கிடையாது. ம். நான் என்ன அண்டர்கோ பண்றேன் அப்படின்றது இருக்கு. நான் வந்து என்ன மக்களுக்கு சொல்லணும்னு இருக்கு. நான் சொல்ல வேண்டிய கருத்து இப்ப ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பிரஸ் குடுக்குறேன், ஒரு பிரஸ் கேள்வி கேட்கிறீங்கன்னா, ஒரே கேள்விய ஒரு ஒரு எந்த விஷயமும் அந்த அஜெண்டாக்கு மட்டும் தான் கேள்வி கேட்கணுன்ற எந்த ரூலா இருக்கா கிடையாது. திடீர்னு சம்மந்தமே இல்லாம யாராவது ஒருத்தர் ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அதுக்கு ஏதோ ஒரு விஷயம் மாறும். ஓகேங்களா? கடைசியில எத பேச வந்தோமோ, அத விட்டுட்டு வேற ஏதோ விஷயத்துக்கு அத எடுத்துட்டு போயிடும். இந்த மாரி இதெல்லாம் தேவையில்லாத கான்ஸ்பிரசி. ம். நம்ப அத எந்த இதுக்கும் த கு இடம் குடுக்கறதுக்கு நம்ப தயாரா இல்ல. நம்ப சைடுல நம்ப தெளிவா இருக்கணும். நம்ப கரெக்ட்டா இருக்கணும்ன்றது தான் இப்போ வரைக்கும் நம்ம இருக்க மென்டாலிட்டி. அதனால தான் கோர்ட் வழியா போயிட்டு இருக்கு. இப்போ கோர்ட்ல வந்து வழக்கானது விசாரணையில இருந்துட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சோ, இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க அப்படின்ற அக்யூசேஷன்ஸ்க்கு மத்தியில விசாரணையில என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். சோ, இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு அந்த அ பொதுக்குழுவுல பேசின விஷயங்கள்ல ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினது பெரிய பேசும் பொருளா மாறியிருக்கு. அதுல அவரு வந்து ஒருமையில பேசிட்டாரு. ஒருமையில முதல்வர் அவர்கள ஒருமையில சொல்லனாலும், மத்தவர்கள செந்தில் பாலாஜி அவர்களையும், அன்பில் மகேஷ் அவர்கள்லாம் ஒருமையில பேசினாரு. முதல்வர் அவர்களுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்றதா இருக்கட்டும். இதெல்லாம் பெரிய கண்டனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? அது சரியான அணுகுமுறையா? தேவன்லேருந்தே அதோட பாடி லாங்குவேஜ் அவரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து அப்படிதான் இருந்திருக்கு. ம். ஓகேங்களா? அப்படிதான் இருந்திருக்குன்னா வந்து அது கொஞ்சம் கொச்சையா தமிழ் பேசுற மாரி தான் அந்த ம். ஒரு புரிதல் இருக்கும். தூய தமிழ் பேசுற ஆள்ல இப்ப நானும் தூய தமிழ் பேசல. மெட்ராஸ்காரன் பேசுனதா பேசுறேன். அவரோட பாஷை இன்னும் வேற மாரி இருக்கு. ம். ஓகேங்களா? அதுல வந்து இப்போ இங்க இவ்வளோ நேரம் நான் பேசும்போது உரிமையில பேசல. ம். ஆனா 16ஆம் நாள் காரியம் முடிச்சுட்டு என்ட்ட வேற ஒரு சேனல்ல இன்டர்வியூ எடுத்தாங்க. ம். நான் அங்க வந்து கோவப்பட்டுட்டேன். கோவப்பட்டு கடைசியில ஃபைனலா மைக்க கழட்டி போட்டு வந்துட்டேன். ம். அந்த அளவுக்கு ஏன்னா அந்த அது அதிகம். அந்த பிரஷர் அதிகம். ஓகேங்களா? அதுவும் அந்த ஃபேமிலி வீட்டுக்குலாம் போயிட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் அது நடந்தது. என்னால அது வந்து இப்பயும் அந்த தாட் இருக்கே தவிர, அன்னைக்கு வந்து இன்னும் பெயின் அதிகம். ஒரு 16 நாள் கழிச்சு வாய திறக்கும்போது, அது பை டிஃபால்ட் அப்படிதான் இருக்கும். அதுவரைக்கும் நான் யார்ட்டயுமே வந்து சுய விளக்கம் குடுக்கல. எதுவும் பேசல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாய திறக்கும்போது அப்படிதான் நடக்கும். ம். அதுல ஒருமையில வந்திருக்கான்னு கேட்டா, அது நான் தப்பான்னு கேட்டா தப்பு தான். அதுல மாற்று கருத்து இல்ல. மேடை நாகரிகம் கிடையாது. அதுலலாம் எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா, அவர் செஞ்சது நான் எந்த விதத்திலயும் நான் வந்து லைக் சரின்ட்டு அவருக்கு டிஃபெண்ட்லாம் பண்ண விரும்பல. ம். ஆனா, எமோஷனலா பேசியிருக்காருன்றத நான் ஆனா அத தவிர்த்திருக்கலாம். அ நாகரிகமா எடுத்துட்டு போயிருக்கலாம். இப்போ அது மட்டும் இல்லாம, இன்னும் சில விஷயங்கள். இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசினாரு. புசியானந்த் அவர்கள் பேசினாங்க. எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஆனா, புசியானந்த் அவர்களுக்கு வந்து முன்னாடி விட வந்து பவர்ஸ் எல்லாமே இப்ப டீசென்ட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக அவருக்கு இருந்த மாதிரியான ஒரு இது இருந்தது. அடுத்ததாக இப்போ எல்லாருக்குமே வந்து பகிர்ந்து குடுத்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அது கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ்லாம் மாறி இருக்கு அப்படின்ற மாரி செய்திகள்லாம் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பத்தி சொல்லுங்க. வி ஆல்வேஸ் லிசன். ம். கட்சி பேர்ல வந்து இக்கு மிஸ் ஆகுதுன்றதுலருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேல இருக்கிற எல்லா குற்றச்சாட்டுக்குமே வி ரெஸ்பாண்ட். ம். நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ரெஸ்பான்சிபிளான ஆளு தான். ஆனா, டைரக்ட்டா நாங்க தான் ரெஸ்பான்சிபிள் கரூர் சம்பவத்துக்குன்னு நாங்க சொல்லாதனால மட்டுமே இப்போ வரைக்கும்
இன்னைக்கு வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அதை தாண்டி ஏன்னா அது அது நாங்க வந்து டைரக்டா ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்காததுக்கு ஒரே காரணம் உண்மை வெளியே வரணுன்றதுக்காக மட்டும்தான். நாங்க அதை சொல்லிட்டோம்னா மூவ் ஆன், சாப்டர் வில் மூவ் ஆன். நாங்க அது மூவ் ஆன் ஆகிறதுக்கு, அதாவது இறந்தவங்களுக்கான அதாவது அந்த நியாயமான இது விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க மூவ் ஆன் ஆகிறதுக்கு தயாரா இல்லை, பர்சனலா தயாரா இல்லை. எல்லாருமே மூவ் ஆன் ஆகலாம், பட் எங்களால மூவ் ஆன் ஆக முடியாது. அதை தாண்டி என்ன குற்றச்சாட்டுகள் எங்க மேல படுதோ, எங்க மேல வைக்கப்படுதோ, அதுல நியாயம் இருக்கின்ற பட்சத்துல அதை கன்சிடர் பண்ணி அதை செயல்படுத்துறது தான் சரி. சரி, இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்கு. அதாவது தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது. இப்ப எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. அதுல ஓட் ஷோர் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவோ வாக்குகள் வந்து திருடப்பட்டுட்டு இருக்கு. ஒரு ஃபேக்கான வாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படுது. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தில இருந்து எல்லாருமே வந்து முன்வைக்கிறாங்க. எஸ்ஐஆருக்கான கண்டனங்களையும் தமிழக அரசுல இருந்து எல்லாரும் முன் வச்சிட்டு இருக்காங்க. இப்போ விஜயுமே அவர்களுமே வந்து அதுக்கான கண்டனத்தை வைக்கிறார். இப்போ கோயம்புத்தூர் வழக்கை பொறுத்த வரைக்கும், கோயம்புத்தூர் கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணினுடைய அந்த கேஸ வந்து விவரிக்கிறாங்க. ஆனா அதுல வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரு மேம்போக்கான ஒரு இததான் வந்து விஜய் அவர்களுடைய தீர்மானங்கள் வந்து சொல்லுது. ஒரு ஆழ்ந்த அரசியல வந்து பேசுறதே கிடையாதே. அவரு ஏன் இப்போ அதுல பேசுறதா இருந்தா அத உடைச்சு இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாரி விஜய் அவர்கள் பேசினா அது போய் சேருதுன்னு சொல்றீங்க. அதை இன்னும் ஸ்ட்ராங்கா முன் வச்சா அது மக்கள் கிட்ட போய் சேருமே, ஏன் பேச மாட்றாங்க? அப்ப அவங்களுக்கு எதுவும் நெருக்கடி இருக்கா? இல்ல அவருடைய அரசியல் இந்த மாதிரி தான் இருக்குமா? அப்படின்னு பல கேள்விகள் வருது. இல்ல மேடம். இப்போ நம்ம வந்து ஒரு எஸ்ஏஆர்ன்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துப்போம். இப்போ நம்ம அதில் மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி கான்சன்ட்ரேட்டாக இறங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஒரு விமர்சனங்கள் வரும்னா, இப்போ மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு கண்ணில் தெரியலையான்ற பிரச்சனை வரும். ஓகேங்களா? இதே கோயம்புத்தூர் சம்பவத்துக்கு முன்னாடி நாள் ஒரு போராட்டம் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த தீர்மானங்கள் இருக்கிற ஒன் ஆஃப் த விஷயம் மீனவர்களுக்கான விஷயம், அதுக்கான நேற்று உண்ணாவிரதம் இருந்திருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சைட்லேருந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறோம். ஒரு அதாவது பசங்கள அங்க இருக்கிற அந்த டீம் அரசியல் வயப்படுத்துறது, அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே அடங்குது அதுல. ஓகேங்களா? வெறும் வந்து நீங்க அத ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி விஜய் அண்ணாவா இருந்தாலும், கட்டமைப்பு வந்து எல்லா விதத்திலயுமே பட்டுட்டே வருது. ஓகேங்களா? அதுக்கான விஷயங்கள் தான் இது எல்லாமே. இது மக்களுக்கு கொண்டு போற கருத்து வந்து, இப்போ விஜய் அண்ணா வந்து எந்த விஷயம் பேசினாலும் அது பேசு பொருளாகுதுன்னு சொல்றோம். நேத்து சுப்ரீம் கோர்ட்டுல என்னென்ன தீர்ப்புகள் வந்தது, எப்படி மாரி விஷயம் வச்சான்ட்டு. 16ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல வந்த தீர்ப்புக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி வந்து ஹைகோர்ட்ல வந்த தீர்ப்புக்கு எப்படியாப்பட்ட விவாதங்கள் நடந்தது, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறம் எப்படியாப்பட்ட விவாதங்கள் நடந்தது அப்படின்னு அந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி சொல்றேன். இல்ல 3ஆம் தேதி ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட்ல வந்த தீர்ப்புக்கு இங்க இங்க இருந்த சூழ்நிலை என்ன, அந்த தீர்ப்பை பேஸ் பண்ணி இங்க என்ன விவாதங்கள் நடந்தது, சுப்ரீம் கோர்ட்ல நடந்த விவாதத்துக்கு பேஸ் பண்ணி இங்க என்னென்ன விஷயங்கள் நடந்தது, விவாதங்கள் நடந்ததுன்னு இருக்கு. அதுக்கான விவாதம் நடக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த விஜயனா பேசினதுக்கு அப்புறமும் நடக்கல. எல்லாரும் எங்க போயிட்டாங்க, ஆதவ் பேசுறதுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் போல இதுதான் டைவர்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். மீடியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பீப்புள் இதுதான் பண்றாங்க. அவங்களுக்கு எது ஃபேவரோ அதுதான் பண்றாங்க. இங்க ஆன்டி இன்கம்பன்சி ஒன்னு இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டமைக்கிறதுக்காக அவங்களால முடிஞ்ச எல்லா டைவர்ஷன் டாக்டிக்ஸும் நாளுக்கு நாள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஏன் நீங்க இந்த கோயம்புத்தூர் விஷயம் சொன்னீங்க, எல்லாரும் அவங்க 3 பேரை சுட்டு பிடிச்சிட்டாங்க. ஃபைனலி ஓகே பண்ணிட்டாங்கப்பா, எப்படியோ ஒரு 24 ஹவர்ஸ் பண்ணிட்டாங்கப்பான்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நகரத்துக்குள்ள அந்த பொண்ணை வந்து பொண்ணு மேல அவ்வளோ சேத்த வாரி அடிக்கிறாங்க. இது தேவையாது. அந்த பொண்ணு அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு இன்னும் எத்தனை நாள் ஆக போகுது, எத்தனை வருஷம் ஆக போகுதுன்னு தெரியல. இந்த அக்யூசேஷனுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளோ இதாகும். அது வரைக்கும் அந்த சம் கேர்ள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல சரி நடந்துச்சு, பிடிச்சிட்டாங்க, பீப்புள் மூவ் ஆனிட்டு இருப்பாங்க. இப்ப அது ஒரு தேவையில்லாத ஒரு கான்ஸ்பிரசி தெரியுது. இதை உருவாக்கக்கூடிய பர்சன்ஸ் யார், அந்த நபர்கள் யார்? இது இது திட்டமிட்டு தான் நடக்குது. இங்க எதுவுமே வந்து இந்த நம்ம ஊர்ல நடக்கிற பாலிடிக்ஸ் வந்து லைக் சும்மா போற போக்குல எல்லாம் நடக்கல. இன்னைக்கு அரசாங்கத்துக்கு தேவையான விஷயம், அவங்களுக்கு தேவையான ஆபத்து வர மாதிரி இருக்க விஷயம்னா வேற ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. ஒரு இந்த சின்ன கோடு இருக்கு, அதோட பக்கத்துல ஒரு பெரிய கோடு ஒன்று போட்டு விடுவாங்க. நீங்க என்கிட்ட நான் திருப்பி அதே இடத்துக்கு தான் வரேன். இட் ஹர்ட்டட் மீ அ லாட். அதனால தான் ரொம்ப அது மனசுக்குள்ளேயே இருக்குது எனக்கு. ஒரே ஒரு டிஎஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணாங்களா? பண்ணியிருக்கணும்ல. நியாயத்துக்கு எஸ்பியை பண்ணியிருக்கணும், கலெக்டர் மேலேயும் பண்ணியிருக்கணும், கலெக்டரையும் பண்ணியிருக்கணும், எஸ்பியும் பண்ணியிருக்கணும். அவ்வளோ தூரம் கூட வேணாம். ஒரு டிஎஸ்பியை பண்ணாங்களான்றது தான் கேள்வி. நியாயத்துக்கு அவங்க தானேங்க பொறுப்பு. இங்க அதாவது நாங்க பொறுப்புனா
எப்படி அத அந்த நேரத்துல அத ஓன் பண்ணிக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? நான் மேபி அந்த நீங்க எங்கள கா எங்கள காவல்துறை அடிச்சு விரட்டுனதெல்லாம் வந்து திட்டமிட்டு மறைக்கப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும். இந்த மீடியால துண்டு போட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க வந்து டிஎம்கே பீப்பிள் எப்படி டேக் ஓவர் பண்ணாங்கன்றது, அதெல்லாமே அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள யாரெல்லாம் அலோவ் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எப்படி வந்து விசிட்டர் டைம்ல மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்களோ, கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படி கிடையாது எப்பவுமே. யார் வேணா போலாம், வரலாம் தான் எப்பவுமே இருக்கும். ஆனா, அந்த சிச்சுவேஷன்ல கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி டேக் ஓவர் பண்ணாங்க, டிஎம்கே பீப்பிள் அண்ட் போலீஸ் எப்படி டேக் ஓவர் பண்ணாங்க. ஒரு வண்டியில தாவேகா கொடி போட்ட வண்டியோ, இல்லன்னா தாவேகா துண்டு போட்ட ஒருத்தனோ அங்க நிக்க முடிஞ்சதா? அப்படின்றது களத்துல இருந்த உண்மையான, நேர்மையான பீப்பிளுக்கு தெரியும். ம். ஓகேங்களா? அத தாண்டி இருக்கிறவங்க எங்க மேல இப்ப நீங்க வைக்கிறதும் அக்யூசியேஷன் தானே? நான் அக்யூசேஷன் வைக்கிறேன்னா, எங்க மேல நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கலன்ற சொல்றவங்க, ஒரு சைடா மட்டும் தான் சொல்றாங்கன்றது பாயிண்ட். ம். நாங்க வந்து இன்னும் நெறைய தண்ணி குடுத்திருந்திருக்கணும். ஓகேங்களா? அ அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல போலீஸ நம்பி, நீங்க பண்ணுங்க நாங்க பார்த்துக்கிறோம் போலீஸ் சொன்னத நம்பி அங்க நாங்க அக்செப்ட் பண்ணியே இருக்கக்கூடாது. அத ம். வேணா சொல்லுங்க. அத ஒத்துக்கிறேன். ம். போலீஸ்காரங்க சூழ்ச்சி பண்ணுவாங்க. அவங்க பாம்பு மாரின்னு தெரிஞ்சு அவங்க சொன்னத ஒத்துட்டு அங்க பண்ணோம் பார்த்தீங்களா? ம். நாங்க பண்ண பெரிய தப்பு எங்க மேல ரெஸ்பான்சிபிலிட்டின்னா அது ஒண்ணு தான். ம். சரிங்களா? இது அது எங்க எங்க பொறுப்பு. நாங்க தானே அக்செப்ட் பண்ணோம். அவங்க பண்ண சொல்லி குடுத்தாங்க. நாங்க கையெழுத்து போட்டு குடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போட்டு அப்ரூவ் பண்ணாங்க. எங்க தப்பு நாங்க அவங்க சொன்னத ஒத்துக்கிட்டது. அத தாண்டி இவ்ளோ சூழ்ச்சி வேலைகள் எங்கள சுத்தி பின்னப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிய வரும். சரி, ஓகே சார். இப்போ அததான் நானும் அப்பவே சொன்னேன். இப்ப விசாரணை போயிட்டு தான் இருக்கு. விசாரணையில யார் மேல தவறு இருக்கு அப்படின்றத வெளிப்படையா சொல்ல தான் போறாங்க. சரி, இப்போ வந்து எஸ்ஐஆர் பற்றி இப்போ கோயம்புத்தூருக்கு ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ மீனவர்களுக்காக ஆர்ப்பாட்டம்லாம் அது பண்றாங்க. பேக்கிரவுண்ட்ல எஸ்ஏஆருக்கு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே. ஏன்னா வந்து இப்போ எங்க டிஎம்கே வந்து கேஸ்க்கு போனாலும் 11த் அன்னைக்கு ஹியரிங் போயிருந்தாலும், கிரவுண்ட்ல அவங்க வொர்க்கர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வொர்க்ஸ. ஆ இன்னும் அந்த ஆன்லைன்ல அத அப்லோட் பண்ற விஷயத்துல ஏதோ அந்த வெப்சைட் விஷயத்துக்கு, அந்த இதுக்கெல்லாம் வந்து ஏதோ சிக்கல் இருக்கு போல. டிவிகே சார்ந்து அத எப்படி இந்த எஸ்ஏஆர எப்படி எடுத்துட்டு போலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது டாக்ஸ் போயிட்டுருக்கு. இண்டிவிஜுவலா இவங்க தனித்தனியா வீட்டுக்கு போயிட்டு பார்த்து, அந்தந்த பூத் இவங்களுக்குன்னு ஒரு பூத் நம்ம கணக்கு இருக்கு இல்லையா? அந்த அந்த பேசிஸ்ல அ இவங்க போயிட்டு இண்டிவிஜுவலா ஒரு கணக்கு எடுத்து யார் யார் வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க, யார் யார் வீட்டுக்கு வரல. அ டேட்டா பேஸ் இவங்க கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படி ஒரு ஒரு பைப்லைன் ஒண்ணு வொர்க்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கான வொர்க்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ எலக்ஷனுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலங்கள் தான் இருக்கு. இப்போ எல்லா தொகுதிகளுக்கும் விஜய் அவர்கள் போவாரா? அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் எல்லா கட்சிகள் தொகுதிகளுக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. மக்கள் கிட்ட விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்கா? இல்லையான்னு கேட்டா, ஆதரவு இருக்குன்றதுலலாம் எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஆதரவு இருக்கு அப்படின்றப்போ எந்த தொகுதிகளுக்கெல்லாம் போகாம நேரடியாக மக்கள் கிட்ட போய் சந்திக்காம வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி நீங்க அத நம்புறீங்க? இல்ல, அவ்ளோ இல்ல. கான்ஃபிடென்ட்டா எப்படி அவர் சொல்றீங்க? சுற்றுப்பயணம் போகணுன்றது தான் தீர்மானத்துல ஒன் ஆஃப் த இப்ப தீர்மானம். சுற்றுப்பயணமும் போறது ஒவ்வொரு ஊருக்கு போறாரு. இப்ப தொகுதி வாரியாக இல்ல போறது பிளான் நெறைய கிடையாது. நெறைய சேஞ்ச் ஆகுது. நெறைய சேஞ்ச் ஆகுது. இப்ப எல்லாமே வந்து இது மறுபடியும் எஸ்ஓபியோட கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் மாறும். ம். நாங்க எந்த ரோடு யூஸ் பண்ண முடியும், முடியாதுன்றதுலலாம் பேஸ் பண்ணி தான் மாறும். ம். அதுக்கேத்த மாரி இப்போ போறாரு. ஆனா மோஸ்ட்லி அ எல்லாத்தையும் கவர் பண்ற ஐடியா தான் இருக்கு. 6 அந்த டைம் லைன்க்குள்ள பண்ணிருவாங்களான்ற கவர் கேள்விதான். இப்போ ஆக்சுவலா பாசிபிள் தான். அவரு டெய்லி அவருக்கு போறதுக்கு பெர்மிஷன் கிடைக்குது. டெய்லி அவரால போக முடியும் அப்டின்னா, ஆ 6 மந்த்ஸ் இஸ் எ லார்ஜ் டைம். 3 மாசத்துல தமிழ்நாடு ஓரளவுக்கு ரவுண்ட் அடிக்கலாம். ஓகே. இப்போ தாவேகாவினுடைய அடுத்த அரசியல் கட்ட நகர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு தொடர்ந்து உங்ககிட்ட பேசலாம். இப்போ உங்களுடைய நேரத்த ஒதுக்கி எங்ககிட்ட நெறைய கருத்துக்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.